என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஹலோ டாக்கு ஃபேம், நருட்டோ லைவ் ஆக்ஷன் கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லைன்ஸ் கேட் ப்ரொடியூஸ் பண்ண சாங்ஜி மூவி டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேச்செல்லாம் போயிட்டு இருந்து அதை வந்து அப்புறமா கன்ஃபார்மும் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, அதோட ஷூட்டிங் ஒர்க்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு. எனக்கு காஸ்டிங் லிஸ்ட்லாம் வந்து பெருசாக ரிவீல் பண்ணல, யார் என்ன கேரக்டர் நடிக்கிறாங்கன்னா பெருசாக ரிவீல் பண்ணலை. ஸோ இந்த வீடியோ அதை பற்றியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த நருட்டோ லைவ் ஆக்ஷனுக்கான ஒரு சில ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸ் கிடைச்சிருக்கு. அது என்னென்னு நான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நருட்டோ லைவ் ஆக்ஷன் வில் ஃபெயிலியர். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. என்ன ப்ரோ சொல்றேன்னு நீங்க கேக்குறது புரியுது. அஃப்கோர்ஸ் நருட்டோக்கான லைவ் ஆக்ஷன் தோழி முடிய போன மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. பிகாஸ் நருட்டோக்கான டெக்னிக்கல் சைட், ஓகேவா, அந்த மூவிக்கான டெக்னிக்கல் சைட் பார்த்தோம்னா நருட்டோ ரொம்ப அடி வாங்குற மாதிரி பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஷூட்டிங் பண்ண ஒரு சீன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கான ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா படு மொக்கையாக இருக்குன்னு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நீங்கள் நருட்டோ எவல்யூஷன், டிராகன் பால் எவல்யூஷன் ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி வந்துச்சு. டிராகன் பாலுக்கான லைவ் அடாப்டேஷன் இருக்கும், லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷன். அது வந்து படு மொக்க டிராகன் பால் ஃப்ரான்ச்சைஸிக்கு ஒரு சாபக்கேடாக வந்து ஒரு லைவ் ஆக்ஷனே சொல்லலாம். அதனால வந்து நிறைய பேர் அந்த மூவி கழுவித்தி அதோட டேரக்டர் ஆக்டர் எல்லாரையுமே ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வரிசையில் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக தான் நருட்டோ லைவ் ஆக்ஷனும் வரப்போகுதுன்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து நம்பினேன். பிகாஸ் வந்து இப்போயே நம்பிக்கை இருக்குது. ஓகேவா, இது ஜஸ்ட் ரூமர்ஸ் தான், இதை நம்ப முடியாது. எனக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு. பிகாஸ் வந்து சாங்ஜி மூவி எல்லாம் தெரிஞ்சுக்கும் அந்த சைனீஸ் ட்ரெடிஷன் கல்ச்சரை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருப்பார் டேரக்டர். ஓகேவா, அதே மாதிரி இந்த நருட்டோன்னு ஜாப்பனீஸ் கல்ச்சர், ஸோ கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ அதையும் நல்லா ஈக்குவல் பண்ணி நல்லா பேலன்ஸ் பண்ணி ஒரு தரமான பக்கான படமாக ரிலீஸ் ஆகணும்னு நம்பியிருந்தேன். இப்போயே நம்பிக்கொண்டு இருக்குது. பிகாஸ் டேரக்டர் கொஞ்சம் நல்ல டேரக்டர், ஸோ நம்பலாம். பட் ரூமர்ஸ் படி பார்க்க போனோம்னா டெக்னிக்கல் சைட் இருக்கிற எவனுக்குமே வந்து நருட்டோ பற்றின பேசிக் நாலேஜ் கிடையாது. இதனால தான் வந்து நருட்டோ லைவ் ஆக்ஷன் டெக்னிக்கல் சைட் அடி வாங்குற மாதிரி போயிட்டு இருக்கு. ஐ திங்க் இந்த விஎஃப்எக்ஸ் அது இது சொதப்புதோன்னு மாதிரி இருக்குது. அஃப்கோர்ஸ் லைவ் ஆக்ஷன் நருட்டோ, அதாவது அனிமே அடாப்டேஷன் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம். அனிமே லைவ் ஆக்ஷன் பண்ணுறது. பிகாஸ் வந்து எல்லா அனிமையும் வந்து லைவ் ஆக்ஷனுக்கு அப்படியே மாற்ற முடியாது. ஆனால் குறிப்பாக நருட்டோ நடத்திக்கிட்டீங்கனாலே ஃபேண்டசி ஜானலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். 90 ஃபாக்ஸ் அண்ட் 1000 அண்ட் ஃபுத்தா அப்படி நிறைய இருக்குது. அதுக்குள்ளே நெத்தின டெயில் பீஸ்ட்லாம் வரும். ஒன்றா காட்டும்போதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் விஎஃப் அடி வாங்கிச்சுன்னா ஏதோ ஆதி புருஷ் படம் பார்க்குற மாதிரியே முக்கியாக போயிடும். அண்ட் ஒன் பீஸுக்கு அப்படி அடி வாங்கலை. ஏன்னா ஒன் பீஸ் எல்லாம் பார்த்து பக்கா பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அடி வாங்கலை. அது மட்டும் இல்லாமல் இது மூவி, ஓகேவா, சீரீஸ்னாலும் வேற ஒத்துக்கலாம், இது மூவி வேற. ஸோ என்ன நடக்குமோன்னு சத்தியம் எனக்கு தெரியல. அண்ட் இன்னொன்று, இதை மாதிரி நிறைய லைவ் ஆக்ஷன் மூவிஸ் வந்திருக்கு. டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் அண்ட் டோக்கியோ கோல், வேறு அசாசினேஷன் கிளாஸ் அண்ட் டிராகன் பால் எவல்யூஷன், அது சொல்லி முடிஞ்சு, அது வேறு கதை. அதுமாதிரி ஒன் பீஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வருஷம்லாம் நருட்டோ பெஸ்ட்டாக இருக்குன்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் வார ரூமர்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு குட்டி பயம் ஒன்று இருக்குது. பார்த்துக்கலாம் என்னென்னா போகுதுன்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், காத்திருப்போம் படம் எப்படி வருதுன்னு. ஆனால் ஒன்று சொல்லி ஆகணும், நருட்டோ வந்து ஒரு ஒன்ஸ் போன ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்கன்னா அண்டர் ரேட்டடான அனிமே. ஸோ லைவ் ஆக்ஷன் வந்திருந்தாலும் அப்படி மொக்கையாக இருந்தாலும் போனது ஒரு மாதிரி சைலண்டாக முடிச்சிருக்கோம். இப்போ அப்படி இல்லை. நருட்டோக்கான பாப்புலாரிட்டினது ரொம்ப அதிகமாக மாறிடுச்சு. பிகாஸ் பட்டி தொட்டி எல்லாமே நருட்டோ தெரியாது, ஏனும் இல்லை. ஸோ நருட்டோ வச்சு நல்லா அது பிராண்டாக மாறி, நருட்டோ இந்த பிராண்டை வச்சு தனி கல்லாக கட்டலாம். ஸோ அப்படி இருந்தும் நல்லா இருந்தால் கல்லாக கட்டலாம். அது முக்கியம் இருந்துச்சுன்னா அந்த டேரக்டருக்கும் சரி, அந்த காஸ்ட் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி, எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய இடி விடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரோஸ்ட் மெட்டீரியலாக மாறிச்சுன்னா டிராகன் பால் எவல்யூஷனுக்கு என்ன ஆச்சோ அதே நேரமாக நருட்டோ லைவ் ஆக்ஷனுக்கும் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் நருட்டோ இப்போ பாப்புலராக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அனிமே. அதாவது லேட்டாக தான் பாப்புலர் ஆகி அண்டர் ரேட்டடாக இருந்து இப்போ மோஸ்ட் ஓவர் ரேட்டடாக மாறிச்சு. நம்ம இந்தியன் சைட்லேயும் சரி, நிறைய சைட்டில் தமிழோனியஸ் மத்தியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த நருட்டோ. ஸோ சொதப்பாமல் இருந்தாங்கன்னா ஒரு நல்ல கலெக்ஷன் பார்க்கலாம். இப்படி சொதப்பிட்டாங்கன்னா இழுத்து முடிய வேண்டியது தான். அண்ட் இதுதான் என்னோட தோட். இந்த அப்டேட்டை அப்டேட் சொல்ல முடியாது. இந்த ரூமர்ஸை பற்றி பேசி ஆகணும்னா அதை பேசியிருந்தேன். ஸோ ஓவராக பேச விட முடிச்சுக்கலாம். உங்களோட தோட், நீங்கள் யாரெல்லாம் நருட்டோ லைவ் ஆக்ஷன் வெயிட் பண்ணுறீங்க? இந்த லீக்கு இந்த ரூமரை கேட்டவங்க எப்படி இருக்குது, பயமாக இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் சொல்லுங்க. பட் ஐ ஹோப் நான் நம்புகிறேன் வந்து நருட்டோ நல்லபடியாக வந்துடணும். ஏன்னா வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் ஷூட்டிங் சீன்ஸை வச்சு நம்ம எதையும் கம்பேர் பண்ண முடியாது. அப்புறமா அவங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ எதையும் வந்து வெரி பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் ரூமர்ஸ் தான், ரூமர்ஸை நம்ப வேண்டாம். என்னோட பசங்க முடிச்சுக்கலாமா? டேர் கேஸ் வரட்டா. நீங்க இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க. போங்க போங்க போங்க.